ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் மிகுந்த அன்போடு கூட நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த நாளிலும் தேவனுடைய கிருபையினால் நாம் மறுபடியும் தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக நாம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தணும். தொடர்ந்து நம்ம ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கிறோம். இந்த ஜெபங்களுக்கெல்லாம் கர்த்தர் பதில் கொடுக்க அவர் வல்லமை உடையவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த வாரத்தில் இருந்து நாம் ஒரு தலைப்பில் தேவனுடைய வார்த்தைகளை தியானித்து கொண்டிருக்கிறோம். அது நமக்கு தெரியும், கர்த்தருடைய 2ஆம் வருகை. ஆமென். 2ஆம் வருகை குறித்த ஒரு எண்ணங்கள் இன்றைக்கு நமக்குள்ளே நிறைய பேருக்குள்ளே இல்லாத ஒரு சூழ்நிலையில் கண்டிப்பாக 2வது வருகை உண்டு, கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறார் என்கிற ஒரு எண்ணத்தோடு கூட வாழ வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம். ஆமென். இந்த உலகத்தில் நம்ம சந்தோஷமாக வாழலாம், கர்த்தருக்காக வாழலாம். ஆனால் ஒரே ஒரு நோக்கம், ஒரே ஒரு ஏக்கம், கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறார், அவரோடு கூட நித்தியமாய் நாம் ஆளுகை செய்யணுமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு கூட நாம் தேவனுடைய வருகைக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே தான் கடந்த வாரத்தில் வருகை குறித்த அடையாளங்கள், அதாவது முதல் நாளில் சொல்லும் பொழுது கர்த்தருடைய 1ஆம் வருகைக்கான தீர்க்க தரிசனங்கள் எப்படி நிறைவேறியதோ அதே போல 2வது வருகைக்கான தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறும் என்கிற ஒரு தலைப்பில் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டோம். அதை தொடர்ந்து 2வது வருகைக்கான தீர்க்க தரிசன வார்த்தைகள் அல்லது வேதத்தில் இருக்கிற வசனங்களை குறித்து நம்ம பார்த்தோம். அதை தொடர்ந்து 2வது வருகைக்கான அடையாளங்களை, கர்த்தருடைய வருகை சமீபம் என்பதற்கான அடையாளங்களை நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் நம்மோடு கூட நமக்கு வெளிப்படுத்தினார். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் நாம் ஆண்டவருடைய வருகையில் காணப்பட கர்த்தர் நம்மை குறித்து வைத்திருக்கிற அந்த திட்டமான தெளிவான காரியங்களை இன்றைக்கு நாம் தேவனுடைய வார்த்தை மூலமாக கற்றுக்கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வருகை நிச்சயம், வருகை சமீபம். ஆகவே அதற்கு நாம் ஆயத்தமாக வேண்டும். வேதத்தை எல்லாரும் திறந்து கொள்வோம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். 2 கொரிந்தியர் 11 2ஆம் வசனம். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. இங்க பார்க்கிறோம், நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்காக ஒப்பு கொடுக்க நியமித்திருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. பவுல் சொல்லுகிறார், உங்களை ஒரு கற்புள்ள கன்னிகையாக நீங்கள் உங்களை காத்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஒரு கரையற்றவர்களாக இருக்க வேண்டும், பிழை இல்லாதவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் தேவனுக்காக ஒரு கற்புள்ள கன்னிகையாக நியமிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த உலகத்திலே சீக்கிரமாய் வரப்போகிறார். அவர் வரும் பொழுது நம்மை ஒரு மணவாட்டியாக, அவருடைய மணவாட்டியாக அவர் நம்மை ஏற்கனவே நியமித்திருக்கிறார். நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டு வருகிறார். ஒரு நாள் அவருடைய நித்திய விவாகத்துக்கென்று நம்மை நியமித்த தேவன் அவர் வந்து நம்மை விவாகம் பண்ணிக்கொள்வார் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம், தெரிந்த காரியம். வெளிப்படுத்தலே சொல்லப்பட்டிருக்கும் பொழுது நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அதற்காக மணவாட்டி தன்னை ஆயத்தப்படுத்தினாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்களும் நானும் கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்குரிய மணவாட்டியாக, கற்புள்ள கன்னிகையாக நம்ம நியமிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த வசனத்தை தான் ஓசியா 2ஆம் அதிகாரத்தில் நம்ம எல்லாம் வாசிக்கிறோம். ஓசியா 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். ஓசியா 2:19. நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன், நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இரக்கமுமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். ஆமென். நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், எதற்காக நம்மை ஒரு கற்புள்ள கன்னிகையாக நியமித்திருக்கிறார் என்றால் நித்திய விவாகத்துக்கென்று. இப்போ இந்த விவாகம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எல்லாருக்கும் தெரியும், அது ஒரு திருமணம். அப்போ இந்த உலகத்திலே ஒரு கணவனும் மனைவியும் இணைக்கப்படும் பொழுது ஒரு கணவனுக்கு ஒரு பெண்ணை அவர்கள் பார்ப்பார்கள், ஒரு நல்ல பெண்ணாக பார்த்து அதை நியமிப்பார்கள். அதான் நியமிக்கிறதா என்கேஜ்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். நியமிப்பார்கள். எதற்காக என்றால் அவர்கள் ஒரு திருமணத்துக்காக, ஒரு திருமண வாழ்க்கைக்காக, ஒரு குடும்ப வாழ்க்கை ஆரம்பிப்பதற்காக அவர்கள் நியமிக்கப்படுகிறார்கள்.
அப்போ அவங்களுடைய திருமண நாளில் என்ன சொல்லுவாங்கன்னா, வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும், திருமணமானவங்களுக்கு இந்த உடன்படிக்கை தெரியும்னு நான் நினைக்கிறேன். அப்போ சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, மரணம் நம்மை பிரிக்கும் வரைக்கும். ஸோ மரணம் நம்மை பிரிக்கும் வரைக்கும் தான் இந்த திருமண பந்தம், இந்த திருமண உடன்படிக்கை. அதற்கு பிறகு நம்முடைய வாழ்க்கை எப்படின்னு தெரியாது. ஆனால் ஆண்டவர் நம்மை எதற்காக மணவாட்டியாய் அவர் நியமித்திருக்கிறார் என்றால், நித்திய விவாகத்துக்காக, அதாவது நித்திய காலமாய் அவரோடு கூட வாழ்வதற்காக. இந்த உலகத்திலும் அவருக்கு மணவாட்டியாக வாழணும். அதன் பிறகு இந்த உலக ஓட்டத்துக்கு பிறகும், நம்முடைய மரணத்துக்கு பிறகும் பரலோகத்திலே அவரோடு கூட நித்திய காலமாய் வாழ்வதற்காகத்தான் நம்முடைய ஆண்டவர் நம்மை நித்திய மணவாட்டியாக, ஒரு கரைத்திரையற்ற ஒரு கன்னிகையாக கர்த்தர் நம்மை நியமித்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை ஒரு நோக்கத்தோடு நியமித்திருக்கிறார். ஒன்றை புரிந்து கொள்ளணும், உங்களையும் என்னையும் கர்த்தர் தன்னுடைய விவாகத்துக்கென்று, நித்திய விவாகத்துக்கென்று நம்மை ஒரு மணவாட்டியாக கர்த்தர் நம்மை நியமித்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ நியமிக்கப்படும் பொழுது அந்த நியமிக்கப்பட்ட பெண் ஒரு பரிசுத்தவாட்டியாக இருக்க வேண்டும் என்று எல்லாரும் எதிர்பார்ப்பது வழக்கம். அது ஒரு நிச்சயமான காரியம் இல்லையா? அதே போல தான் ஒரு காலத்தில் பாவத்தில் வாழ்ந்த நம்மை, இருளுக்குள்ளே இருந்த நம்மை கர்த்தர் தேடி வந்து தம்முடைய பிள்ளையாக மாற்றி நம்மை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி அலங்கரித்து நீதியின் ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்து நீதியின் சால்வையை கொடுத்து எல்லா ஆசீர்வாதங்களினால நம்மை நிரப்பினது எதற்காக என்றால், ஒரு நாள் வரும் பொழுது, திரும்ப வரும் பொழுது, உன்னை எனக்கென்று நான் நியமித்து விட்டு நான் போகிறேன், வரும் பொழுது உன்னை என்னுடைய மனைவியாக மணவாட்டியாக நான் சேர்த்துக்கொள்வேன் என்பதை தான் ஆண்டவர் நம்மை இந்த உலகத்திலே கரைத்திரையற்ற ஒரு வாழ்க்கை வாழும்படி கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டு நம்மை பரிசுத்தப்படுத்தி வழிநடத்தி வருகிறார். ஆமென். அதனால ஒவ்வொருவருக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. உங்களை கொண்டு ஒரு நோக்கம் கர்த்தர் வைத்திருக்கிறார், என்னை கொண்டு ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். என்ன நோக்கம் என்றால், அவருக்காக நான் நியமிக்கப்பட்டிருக்கிறேன், அவருக்காக நான் நியமிக்கப்பட்டிருக்கிறேன். நான் ஏற்கனவே இந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்லி இருப்பேன் என்று நான் நினைக்கிறேன். யூத கலாச்சாரத்தில் நமக்கு தெரியுமா தெரியாது, ஒரு திருமணம் செய்யும் பொழுது, இந்த உலகத்துலலாம் அப்படி, இந்த நம்முடைய நாட்களில் நம்முடைய தேசத்தில் ஒரு கல்ச்சர் இருக்குது, திருமணத்துக்கென்று ஒரு கல்ச்சர். தமிழ்நாட்டில் ஒரு கல்ச்சர், அப்புறம் நார்த் இந்தியாவில் ஒரு கல்ச்சர், அமெரிக்காவில் ஒரு கல்ச்சர். ஒவ்வொருவரும் அவங்கவுங்க கலாச்சாரத்தின்படி பெண்ணை நியமிப்பாங்க, திருமணம் செய்வாங்க. அதே மாதிரி யூத கலாச்சாரத்தில் எப்படி ஒரு திருமணம் நடக்கும் என்றால், ஒரு யூத வாலிபனுக்கு ஒரு பெண்ணை நியமிக்கிறார்கள் என்றால், அதுவரைக்கும் அவள் எப்படிப்பட்ட பெண்ணாய் இருந்தாலும் அதற்கு பிறகு அவள் ஒரு கற்புள்ள கன்னிகையாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் மணவாளன் நிச்சயம் பண்ணுவாங்களாம், முதல்ல நியமிப்பாங்களாம். நியமித்து நிச்சயம் பண்ணின உடனே அவர் போய் தனக்காக தன்னுடைய மனைவியோடு சேர்ந்து வாழும்படியாக ஒரு வீட்டை கட்டுவாராம். ஒரு வீட்டை போய் கட்டுவாங்க. அது வரைக்கும் அம்மா அப்பா கூட வாழ்ந்த இந்த மனிதன் அதற்கு பிறகு தன்னுடைய மனைவியோடு சேர்ந்து வாழ்வதற்காக ஒரு வீட்டை கட்டுவாராம். ஏனென்றால் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் இல்லையா ஆதி ஆகமத்தில், இது நிமித்தம் புருஷன் தன் மனைவியை விட்டு பிரிந்து, புருஷனும் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு பிரிந்து தன் மனைவியோடு இசைந்திருப்பான் என்று சொல்றதுனால அவர்கள் தன் மனைவியோடு சேர்ந்து வாழும்படி தகப்பன் வீட்டை விட்டு, தாய் வீட்டை விட்டு தனியாக ஒரு வீட்டை கட்டுவாராம். அந்த வீட்டை கட்டி முடிக்க எவ்வளவு காலம் ஆகுமோ அது அவருடைய காரியம். அவருடைய சீக்கிரமாக பணம் கிடைச்சா சீக்கிரமாக கட்டிடுவார், ஏற்கனவே பணம் இருந்து சம்பாதிச்சு வச்சுருந்தா சீக்கிரமாக கட்டிடுவார். இனிமேதான் சம்பாதிச்சு கட்டணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிட்டு வருவாராம். ஸோ இங்கே மனைவி இடத்துல சொல்லுகிற காரியம், நான் போய் ஒரு வீட்டை ஆயத்தப்படுத்தி விட்டு, நமக்காக ஆயத்தப்படுத்தி விட்டு நான் திரும்பி வருவேன், வந்து உன்னை என்னுடைய மனைவியாக நான் ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லிவிட்டு அவர் போவாராம். அப்போ போகும்போது என்னைக்குன்னு கரெக்டாக தெரியாது.
அதனால இந்த பெண், நியமிக்கப்பட்ட பெண், மிகவும் பரிசுத்தமாக தன்னுடைய மணவாளன் எப்பொழுது வருவார் 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 என்று ஆவலோடு கூட காத்திருப்பாளாம். அவள் காத்திருக்கும் பொழுது அவள் எப்பொழுதுமே எந்த நேரத்தில் மணவாளன் வருவார் என்று தெரியாதபடியினால அவள் எப்பொழுதுமே நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு, நல்ல நீட்டாக தலைக்கு குளிச்சு, நல்லா ட்ரெஸ் பண்ணி, நல்ல பர்ஃப்யூம் போட்டு, எப்பொழுதுமே பரிசுத்தமாய் நீட்டாக அந்த மணவாளன் எந்த டைம் வந்தாலும் என்னை ஒரு குறை சொல்லக்கூடாது, இப்படி அழுக்கா இருக்கிறியே என்று சொல்லக்கூடாது என்பதற்காக நீட்டாக இருப்பாளாம். அது மாத்திரமல்ல, அவள் எந்த வாலிபனோடும் பேச மாட்டாளாம். ஏன்னா அவர் தூரத்துலேருந்து மணவாளன் வரும்பொழுது ஏதாவது ஒரு வாலிபனிடத்தில் பேசி கொண்டிருக்க, சும்மா தான் பேசிட்டு இருக்க நேரத்தில் அவர் வரும்பொழுது அவருக்கு ஒரு சந்தேகம் வந்து விடக்கூடாது என்பதற்காக தன்னை பரிசுத்தமாய் அவள் காத்து கொள்வாளாம். அப்போ அவர் வீட்டை கட்டி முடித்து எனி டைம் வரலாம். வந்து அதன் பிறகு இந்த மணமகள் வீட்டில் ஒரு விருந்து உண்டாகி, விருந்து வைத்து அதற்கப்புறமாக தன்னுடைய மனைவியை தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு போவாராம். இதுதான் யூத கலாச்சாரம். நம்முடைய ஆண்டவர் இந்த யூத ராஜசிங்கம் இல்லையா, அவர் யூத வம்சத்தில், யூத குலத்தில் பிறந்ததினால அவர் நம்மை இந்த உலகத்தில் மணவாட்டியாக தன்னுடைய இரத்தத்தினால நம்மை கழுவி நம்மை மணவாட்டியாக நியமித்து விட்டு அவர் போயிருக்கிறார். அவர் என்ன சொல்லி போயிருக்கிறார் என்று நம்ம எல்லாருக்கும் தெரியும். யோவான் 14ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லும் பொழுது ஆண்டவர், நான் போகிறேன், நான் போய்விட்டு உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி விட்டு நான் திரும்ப வருவேன், நான் திரும்ப வருவேன் என்று அவர் சொல்லுகிறார் 3ஆம் வசனத்தில். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். ஆமென், ஹல்லேலூயா. நான் போய் திரும்ப வருவேன். எப்பொழுது வருவேன்? உங்களுக்காக நான் ஒரு ஸ்தலத்தை ஆயத்த பண்ணின பின்பு நீங்களும் என்னோடு கூட இருக்கும்படி நான் திரும்பவும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லிவிட்டு தான் ஆண்டவர் போயிருக்கிறார். ஆமென், விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. அப்போ அவர் நமக்காக இப்பொழுது ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஒரு மாளிகையை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த வாசஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தின பிறகு அவர் வருவார், அவர் வருவார். ஆமென். ஒரே ஒரு நம்பிக்கை, அவர் வருவார் என்பதுதானே தவிர அவர் எப்பொழுது வருவார் என்று தெரியாது. ஏனென்றால் மத்தேயு 25ஆம் அதிகாரத்தை வாசிக்கலாமே. மத்தேயு 25ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? மத்தேயு 25:13 வசனம். மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாழிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். ஆமென். நான் வருவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் அவர் வரும் நாளையாவது, நாழிகையாவது, ஒரு நிமிஷத்தை கூட நம்ம என்ன, ஒரு செகண்ட் கூட நம்ம என்ன செய்ய முடியாது, நமக்கு தெரியாது. நமக்கு தெரியாதபடியினால எப்படி அந்த யூத பெண்கள் மணவாளன் வருவார் 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 என்று காத்து கொண்டிருந்தார்களோ அதே போல நாம் காத்து கொண்டிருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. விழித்திருக்க வேண்டும். எனி டைம் அவர் வரலாம். பகல்ல வரலாம், இரவுல வரலாம், சாயங்காலத்தில் வரலாம், எனி டைம் வரலாம். வேதம் சொல்லுகிறது சாயங்காலத்திலோ அதிகாலையிலோ மாலையிலோ அவர் வருவார். அவர் வருகிற நேரம் இன்னதென்று தெரியாதபடியினால நீங்கள் விழித்திருங்கள். ஆமென், ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில எப்படி ஆண்டவர் வருவேன் என்று சொன்ன வாக்கு தத்தத்தை நீங்க நம்புறீங்களோ அதே போல அவர் வந்து நம்மையும் அவரோடு கூட அழைத்து கொண்டு போவார். அதற்காக நாம் கரையற்ற திரையற்ற ஒரு கற்புள்ள மணவாட்டியாக நம்ம விழித்திருக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொண்டு அவருக்காக காத்திருக்க வேண்டும். எப்படி அந்த பெண், அவர் எப்பொழுது வருவார் என்று தெரியாது, ஆனால் வருவார். அவர் வரும் பொழுது நான் அந்த அவருடைய சமூகத்திலே நான் நிற்கணுமே, அவருக்கு முன்பாக நான் காணப்படணுமே என்பதற்காக எப்படி கரைத்திரையற்றவளாய் தன்னை காத்து கொள்கிறாளோ அதே போல நம்மையும் காத்து கொள்ள வேண்டும். இதை சொல்லும்போது எனக்கு ஒரு வசனம் ஞாபகத்துக்கு வருகிறது. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் நான் நினைக்கிறேன். எல்லாம் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடே அவர் சந்நிதியில் காணப்படும்படி
ஜாக்கிரதையாயிருங்கள். ஆமென். ஹல்லேலூயா. இவைகள் வரும், ஆண்டவர் வருவார். ஆகவே நீங்கள் கரையற்றவர்களாய், திரையற்றவர்களாய், பிழையில்லாதவர்களாய், சமாதானத்தோட அவருடைய சந்நிதியிலே காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். ஆமென். ஆண்டவர் வரப்போகிறார். அவருடைய வருகை சமீபம். நம்மை மணவாட்டியாக நியமித்திருக்கிறார். நம்மை அவரோடு கூட அழைத்து கொண்டு போவார். அந்த வாசஸ்தலத்தில் அவரோடு கூட நித்திய காலமாய் வாழும்படி நம்மை அழைத்து கொண்டு போவார். ஆகவே நாம் கரையற்றவர்களாக, பிழையற்றவர்களாக, பரிசுத்தமாக காணப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அன்றைக்கு 10 கன்னிகைகள் மணவாளன் வருவார் 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 என்று காத்து கொண்டிருந்தார்கள். அந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர்கள் காத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் நாளாக ஆக, நேரமாக ஆக அவர்கள் தூங்கி விட்டார்கள். ஆனாலும் மணவாளன் வருகிறார்கிற சத்தம் கேட்ட உடனே அவர்கள் விழித்தார்கள், தங்களுடைய தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். ஆனால் 5 பேருடைய தீவட்டி எரிந்து கொண்டிருந்தது. 5 பேருடைய தீவட்டி அணைந்து போனது. அந்த 5 பேர் மட்டும் மணவாளனோடு கூட அந்த கல்யாண வீட்டில் பிரவேசித்தார்கள் என்பது நமக்கு தெரியும் இல்லையா? அதே போல நம்முடைய வாழ்க்கையில அவரோடு கூட பிரவேசிப்பதற்கு, அவரோடு கூட காணப்படுவதற்கு ஏற்ற விதமாய் நாம் விழித்திருக்க வேண்டும், பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். நம்முடைய கையில எண்ணெயோடு இருக்க வேண்டும். எண்ணெய் என்பது அபிஷேகத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. எப்பொழுதும் ஆவியிலே நிரம்பி அவரை நோக்கி ஜெபித்து கொண்டு இருக்கும் பொழுது கண்டிப்பா அவருடைய வருகையிலே நாம் காணப்படுவோம். ஆமென். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நேரத்தில் நான் உங்களோடு கூட ஒரு இன்ட்ரோடக்ஷனாக நான் இப்போ சொல்லியிருக்கிறேன். இப்போ நம்ம திரும்பவும் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2ஆம் 3ஆம் வசனத்தையும் சேர்த்து நம்ம வாசிப்போமா? எல்லாரும் பைபிளை பாருங்க அல்லது ஸ்கிரீனை பாருங்க. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2, 3ஆம் வசனங்கள். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுவோம் என்று பயந்திருக்கிறேன். ஆமென். இந்த இடத்துல பார்க்கிறோம், கற்புள்ள கன்னிகையாக உங்களை நியமிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினால ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். பவுலுக்குள்ளே ஒரு பயம் இருக்கிறது. என்ன பயம் என்றால், கொரிந்து சபை மக்களை கிறிஸ்துவுக்காக நான் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறேன். முதல் அதிகாரத்திலிருந்து முதல் 1 கொரிந்தியரிலிருந்து நம்ம தொடர்ந்து பார்த்தால், நீங்கள் கிறிஸ்துவுக்காக வாழணும், பரிசுத்தமாக இருக்கணும், பரிசுத்த ஆவியின் வரங்களை பெற்றுக்கொள்ளணும், கர்த்தருக்காக வல்லமையாக எழும்பி பிரகாசிக்க வேண்டும், உங்களில் இருக்கிற துர்க்குணங்கள் எல்லாம் மாறணும் என்றெல்லாம் அழகாய் அவர் சொல்லி மக்களை வழிநடத்தி கொண்டே வருகிறார். அப்படி வழிநடத்தி வரும் பொழுது கடைசியில் உங்களை ஒரு பரிசுத்தமுள்ள கற்புள்ள கன்னிகையாக கர்த்தருக்காக நீங்கள் நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த லெவல் வரைக்கும் உங்களை கொண்டு வந்து விட்டுட்டேன். ஆனால் எனக்கு ஒரு சின்ன பயம் இருக்குது. என்ன பயம்? சர்ப்பமானது ஏவாளை தந்திரமாய் வஞ்சித்தது போல உங்களையும் வஞ்சித்து விடுமோ? நீங்கள் அந்த தேவனுடைய மணவாளனாகிய அவருக்கு மனைவியாக முடியாதபடி பிசாசு உங்கள் மனதை கெடுத்து விடுவானோ என்று பயமாயிருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். உண்மைதான். வேதத்திலே நாம் பார்க்கிறோம், பிசாசானவன் கொஞ்ச காலம் தனக்கு உண்டென்று எவனை விழுங்கலாமோ வென்று அவன் வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான் இல்லையா? நம் ஆண்டவருக்காக வாழணும் என்கிற ஒரு எண்ணத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவருடைய வருகையில் காணப்படணுங்கிற எண்ணத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த சர்ப்பம் என்ன செய்கிறான்? அந்த பரலோகத்துக்கு போகக்கூடாது என்பதற்காக அவன் தந்திரமாய் நுழைந்து நம்முடைய இருதயத்தை கெடுத்து விடுவானோ என்று பவுல் பயப்படுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட என்ன பேச போகிறார் தெரியுமா? பிசாசு உங்களுடைய இருதயத்தை
தந்திரமாய் கெடுத்து விடாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர் வரப்போகிறார். அவருடைய வருகையிலே நம்ம காணப்பட வேண்டுமானால் பிசாசு நம்மை வஞ்சிக்காதபடிக்கு நாம் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். ஆமேன், ஹல்லேலூயா. அப்போ இந்த வசனத்தின்படி சர்ப்பம் தந்திரமாய் ஏவாளை வஞ்சித்து அந்த ஏதேன் தோட்டத்தில் நித்தியமாய் ஆண்டவரோடு கூட வாழ விடாதபடி சத்துரு வஞ்சித்தது. இதே போலதான் இன்றைக்கும் நாம் நித்தியமாய் தேவனோடு வாழ விடாதபடிக்கு சத்துரு பல விதங்கள்ல வஞ்சிப்பான். அப்ப அவனுடைய தந்திரங்களை அறிந்து கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுகிறது, அவனுடைய தந்திரங்களை நாம் அறியாதவைகள் அல்லவே. அவன் தந்திரம் உள்ளவன் ஆகிலும் அவனுடைய தந்திரங்கள் நாம் அறியாதவைகள் அல்லவே. அப்ப அவனுடைய தந்திரம் என்ன? பிசாசு எப்படி ஏவாளை வஞ்சித்தான், அப்ப நாமும் எப்படி வஞ்சிக்கப்படாமல் இருந்தால் அவரோடு கூட நித்தியமாய் ஆளுகை செய்வோம், நித்தியமாய் வாழ்வோம் என்பதை குறித்து, அவருடைய வருகையில நாம் எப்படி காணப்படுவோம் என்பதை குறித்து சில காரியங்களை வேகமாக நான் சொல்ல விரும்புகிறேன். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துக்கு நேராக உங்களுடைய வேதத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போமா? ஆதியாகமம் 3:3 வசனம். ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன், நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றால். இதுல பார்க்கிறோம், சர்ப்பம் தந்திரமாய், அதாவது முதல் வசனத்தை வாசித்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரியை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. இதுல பார்க்கிறோம், பிசாசு தந்திரமுள்ளதா இருந்தது. அதே வார்த்தை வருது பாத்தீங்களா? அங்கேயும் தந்திரத்தினால இங்கேயும் தந்திரமுள்ளதா இருந்து ஏவாளிடத்துல வந்து சொல்லுகிறது, தேவன் உங்களுக்கு ஏதாவது சொல்லி இருக்கிறாரா, இந்த விருட்சத்தின் கனியை புசிக்க கூடாது என்று சொல்லியிருக்கிறாரோ என்று ஒரு சந்தேகத்தை கேட்கிறது, சொல்லுகிறது, ஒரு சந்தேகத்தை எழுப்புகிறது, ஒரு கொஸ்டின் கேட்குது. உடனே இந்த ஏவாள் சொல்லுகிறாள் 3ஆம் வசனத்துல, உண்மைதான், எல்லா விருட்சங்களின் கனியையும் புசிக்கலாம், ஆனால் அந்த நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை புசிக்க கூடாது, அதை தொடவும் வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என்று ஏவாள் சொல்லுகிறார். நான் கொஞ்சம் யோசித்து பார்த்தேன், ஆண்டவர் என்ன வார்த்தை சொன்னார் அப்படின்னா 2ஆம் அதிகாரம் 16, 14, 17ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது, நீ தோட்டத்தில் உள்ள மனுஷனை பார்த்து சொல்லுகிறார். அந்த மனுஷனை பார்த்து தான் சொன்னாரே தவிர ஏவாள் அங்க இல்லை, ஏவாளை பார்த்து சொல்லல, மனுஷனை பார்த்து சொல்லுகிறாள், நீ கனியை புசிக்கலாம், எல்லா விருட்சத்தின் கனியும் புசிக்கலாம், ஆனால் அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் அப்படிதான் சொன்னார். இவன் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா அழகா சொல்றா, புசிக்கவும் கூடாது, தொடவும் கூடாது, இன்னும் விட்டா பார்க்கவும் கூடாதுன்னு சொன்னாருன்னு அவ சொல்லிட்டா. அப்போ நான் கொஞ்சம் யோசித்து பார்த்தா, ஆதாமுக்கு சொன்ன தேவனுடைய வார்த்தை எப்படி ஏவாள் கரெக்டா அவ சொல்லுகிறாள் என்றால், ஒன்று, ஏவாளை உருவாக்குவதற்கு முன்பு அந்த விலா எலும்புல உருவாக்கப்பட்டபடினால அவள் ஆதாமுடைய விலா எலும்புல இருக்கும் பொழுதே தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது அவளுடைய சரீரம் முழுவதும் கேட்டிருக்கும், ஆதாமுடைய எல்லா சரீரமும் எலும்புகளும் கேட்டிருக்கும். ஸோ அது ஒரு பக்கம், அதனால அவள் கேட்டிருக்கலாம். ரெண்டாவது, கணவனாகிய ஆதாம் மனைவியை பார்த்து சொல்லியிருக்கலாம், இந்த ஆண்டவர் வந்து இப்படி சொல்லியிருக்கிறார், அதனால நீ தோட்டத்தில் எங்கே போனாலும் இதை மாத்திரம் புசிக்க கூடாது என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் சர்ப்பம் சொல்லுகிறது, புசிக்கலாம் என்று சொன்னாலும் சாகவே சாவீர்கள் என்று ஆண்டவர் சொன்னாலும் நான் சொல்கிறேன், நீங்கள் புசிக்கலாம், புசித்த நாளில் நீங்கள் சாவதில்லை, ஆனால் அதற்கு மாறாக ஒன்று நடக்கும், நீங்கள் தேவர்களைப் போல ஆவீர்கள், நன்மை தீமை அறிந்து கொள்வீர்கள் என்று சொல்லி தந்திரமாய் உள்ள நுழைகிறான். இவனுடைய ஒரே தந்திரம் என்ன அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய கூடாது. இதை புசிக்கிறதும் புசிக்காத ரெண்டாவது காரியம். ஆனா இவனுடைய தந்திரம் என்னன்னா, தேவன் சொன்னதுக்கு இந்த ஏவாளும் ஆதாமும் கீழ்ப்படிய கூடாது. ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நல்லா புரிந்து கொள்ளணும். இன்னைக்கு என்ன, அப்போ இன்னைக்கு அதை அப்ளை பண்ணும் பொழுது, விருட்சம் எங்க இருக்குது, நம்ம கனியை எங்க புசிக்கணுமா புசிக்க வேண்டாமா, இதெல்லாம் ஒரு டவுட்டு. அதெல்லாம் பிரச்சனை இல்லை.
ஒரே காரியம், பிசாசின் தந்திரம் என்னன்னா, தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய கூடாது. ஏனென்றால் கீழ்ப்படிந்தால் அவரோடு கூட நம்ம வாழ்வோம், அவரோடு கூட அவருடைய பிரசன்னத்தில் இருப்போம், அவரோடு கூட பேசி கொண்டிருப்போம், உறவாடி கொண்டிருப்போம். அப்போ அவருடைய உறவை கட் பண்ணணும், அவரோடு கூட வாழ விடாதபடி தொடர்ந்து அந்த வாழ்க்கையை கட் பண்ணணும். அப்படின்னா ஒரே காரியம், தேவனுக்கு கீழ்ப்படியாமல் அவங்களை வேறு பக்கம் திருப்ப வேண்டும் என்பதுதான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பிசாசு எப்படி நமக்கு விரோதமாக வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான் என்றால், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடாது. நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய விடாதபடிக்கு தடுக்கணும் அப்படிங்கிறது தான் பிசாசுடைய ஒரே நோக்கம். அதை நீங்கள் முதல்ல புரிந்து கொள்ளணும். அதனால தான் பைபிள் வாசிக்க விட்டுருவான். இப்போ கூட நான் பிரசங்கம் பண்ணுறேனே, அதை கேட்க விட்டுருவான். ஆனால் கேட்டதின்படி நடக்க விடவே மாட்டான். அதை மட்டும் நம்ம புரிந்து கொள்ளணும். அதுதான் தந்திரம். ஃபஸ்ட்டு தந்திரமே அதுதான், பிசாசோட தந்திரமே. இவங்களை வசனத்தை கேட்க விடலாம், ஆனால் வசனம் உள்ள விழுந்த உடனே நமக்கு தெரியும், வயலில் விதைக்க போகும் பொழுது நல்ல நிலத்தில் விழுது விதை. ஆனால் வசனம் விழுந்த உடனே ஆகாயத்து பறவைகள் அதை கொத்தி கொண்டு போகிறது என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ ஆண்டவர் அதுக்கு டெஃபினிஷன் கொடுக்கும் பொழுது, பிசாசு வந்து, சாத்தான் வந்து அந்த இருதயத்தில் இருக்கிற விதையை எடுத்து கொண்டு போய்விடுகிறான். ஆமேன். விதை விழ வைப்பான், காதில் கேட்க வைப்பான், இருதயத்தில் போக கூட விட்டுருவான். ஆனால் விதையை அப்புறம் கீழ்ப்படிய விடாதபடிக்கு எடுத்துருவான். ஏன்னா கீழ்ப்படிஞ்சிட்டா அந்த விதை வளர்ந்து மரமாகி விடும். அப்போ கீழ்ப்படிஞ்சிட்டா தேவனுக்கு பிரியமானவர்களாய் வாழ்ந்து விடுவோம். நாம் கீழ்ப்படிந்து விட்டால் அந்த வசனம், வேத வசனம் நம்மை பரிசுத்தப்படுத்தும். வசனத்தினால பைபிளில் வாசிக்கிறோம் இல்லையா, 119 சங்கீதத்தில் 9 வசனத்தில், வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதினால் தானே. அப்போ வசனம் நம்முடைய இருதயத்தில் இருக்கும் பொழுது, 11 வசனம் சொல்லுகிறது, நான் பாவம் செய்யாதபடிக்கு வசனத்தை என்னுடைய இருதயத்திலே வைத்தேன். ஆமேன். சங்கீதம் 19 சங்கீதத்தில் பார்க்கும் பொழுது, அன்றியும் உமது வசனங்களால் எச்சரிக்கப்படுகிறேன். அப்ப இந்த வசனம் நம்மை கழுவுகிறது, வசனம் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது, வசனம் நமக்கு பாதை காட்டுகிறது, இந்த வசனம் நம்மை பாவம் செய்யாதபடி நம்ம எச்சரிக்கிறது, ஒரு பரிசுத்த வாழ்வு வாழ எச்சரிக்கிறது. ஏனென்றால் ஆண்டவருடைய வருகையில் நம்ம காணப்பட வேண்டுமானால் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கணும், கற்புள்ள கன்னிகையாக இருக்கணும். கற்புள்ள கன்னிகைனா என்ன அர்த்தம்? பரிசுத்தம் உள்ளவர்கள், மாசற்றவர்கள், கரை இல்லாதவர்கள், பிழை இல்லாதவர்கள். ஆமேன், ஹல்லேலூயா. அப்போ இந்த வசனம் நம்மை பாதுகாத்து தேவனுக்கு நேராக திருப்பி விடும், வருகைக்கு நம்மை ஆயத்தமாக்கிவிடும் என்பதற்காகத்தான் இந்த பிசாசு செய்கிற தந்திரம். வசனத்தை வாசிக்க விடுவான், கேட்க விடுவான், ஆனால் அதற்கு கீழ்ப்படிய விடவே மாட்டான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே, பிசாசு ஏவாளை வஞ்சித்து அவள் கீழ்ப்படியாமல் போய்விட்டாள், தோட்டத்தை விட்டே துரத்தப்பட்டாள், அவளுடைய சந்ததிக்கும் சாபம் வந்தது. அதே மாதிரி என்னுடைய வாழ்க்கை மாறிவிடக்கூடாது. ஆகவே ஆண்டவரே, நான் உம்முடைய வசனத்துக்கு கீழ்ப்படிவேன். வேதம் சொல்லுகிறது, உமது வசனத்துக்கு, என்னுடைய வசனத்துக்கு நடுங்கிறவனை நான் நோக்கி பார்ப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஸோ வசனத்துக்கு நடுங்குகிற ஒரு வாழ்க்கை, வசனத்துக்கு கீழ்ப்படுகிற ஒரு வாழ்க்கை எனக்கு தாரும் ஆண்டவரே, எனக்கு தாரும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்தில் நம்மை பிடித்து கொள்ள போகிறோம், ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆமேன், ஹல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வசனத்துக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். ஆமேன். வசனத்தின்படி நடக்க நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஆமேன், ஹல்லேலூயா. நீங்கள் நல்லா பைபிள் வாசிங்க, நல்லா வாசித்து 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 அதன்படி நடக்க நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். வசனத்துக்கு கீழ்ப்படியாவிட்டால் தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத பாவங்கள் நம்முடைய இருதயத்துக்குள்ளே வந்துவிடும். ஆனால் இந்த வசனம் நம்மை எச்சரிக்கும், நம்மை பரிசுத்தப்படுத்தும். ஹல்லேலூயா. அப்போ இந்த ஏவாள் வசனத்துக்கு கீழ்ப்படியவில்லை. வசனத்துக்கு கீழ்ப்படிந்திருந்தால், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருந்தால், ஆமா, ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், நான் புசிக்க மாட்டேன் என்று திட்டமாய் சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு நகண்டு போயிருப்பாள். ஆனால்
அவள் வார்த்தைக்கு கீழ்ப்படியலை. அப்போ இந்த பிசாசோட ஃபஸ்ட்டு தந்திரம் தேவ வசனத்துக்கு கீழ்ப்படிய விடாமல் ஆக்குவான். அப்போ தான் அவருடைய வருகையில் காணப்பட முடியாது என்பது அவனுக்கு தெரியும். அவனுக்கு ஆட்கள் சேரும் என்பது அவனுக்கு தெரியும். அடுத்ததாக பார்க்கும் பொழுது இந்த பிசாசு எப்படி இந்த ஏவாளை வஞ்சித்தான் என்றால் 6ஆம் வசனத்தை நீங்க வாசிங்களேன். 6ஆம் வசனம். அப்பொழுது ஸ்திரீயானவள் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். ஆமென். இங்க பார்க்கிறோம், இவள் முதல்ல தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல. ரெண்டாவது அவள் காண்கிறாள், பார்க்கிறாள், அந்த பழத்தை பார்க்கிறாள். பார்த்த உடனே அந்த அதுவரைக்கும் அந்த பழத்தை பார்க்காம இல்லையே, பார்த்தா நிறைய டைம் அவ பார்த்தா. ஆனா இப்போ அவள் பார்த்த உடனே, வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் பார்த்த உடனே அந்த பழம் அவளுக்கு அவ்வளோ அட்ராக்டிவா இருக்கு, அவ்வளோ இச்சையா இருக்கு, அவருடைய கண்களுக்கு இச்சையா இருக்குது. அது புசிச்சா நல்லா இருக்குமேன்னு தோணுது. பார்வைக்கு அவ்வளோ நலமா இருக்கிறது. இந்த வசனம் அவ்வளோ அழகா சொல்லுகிறது இல்லையா? புசிப்புக்கு நல்லது, பார்வைக்கு இன்பம், புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்கதா இருக்கிறது. அவ்வளோதான் வசனம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த வரைக்கும் இந்த பழம் அந்த தோட்டத்தில் தானே இருந்துச்சு, அந்த நடுவில் தானே இருந்துச்சு. எத்தனையோ பொருளை பார்த்துருப்பாங்க ரெண்டு பேரும். பார்த்த உடனே இந்த பழத்தை சாப்பிடக்கூடாது, ஏன்னா ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், அந்த எண்ணம் தான் வந்துச்சு. ஆனால் இப்போ வசனத்துக்கு கீழ்ப்படிய முடியாதபடி ஒரு தந்திரம் வந்த உடனே கண்களில் இச்சை வந்து விட்டது. அன்பானது என்னுடைய பிள்ளைகளே, நீங்கள் வசனத்துக்கு நடுங்குறவங்களா மாறுங்க, வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவங்களா மாறுங்க. வசனத்தை எப்பொழுதும் உங்களுடைய இருதயத்தில் பதித்து வைங்க. இல்லைன்னா இந்த கண்களின் இச்சை உங்களை மேற்கொண்டு விடும். அந்த எண்ணம், அந்த பிசாசு அப்படி தந்திரமா நுழைஞ்சு அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போயிடுவான். இது அடுத்த ஸ்டெப்புக்குள்ள ஏவாள் வந்துட்டா. அதுதான் கண்களின் இச்சை. வேதத்தில் 1 யோவானில் சொல்லப்பட்டு இருக்கிறோம், கண்களின் இச்சை, மாம்சத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இது எல்லாம் உலகத்தால் உண்டானது, பிசாசால் உண்டானது என்று ரொம்ப கிளியரா சொல்லப்பட்டு இருக்கிறது. பிரியமானவர்களை, எதெல்லாம் உங்களுடைய கண்ணை இச்சிக்கிறதோ, எதெல்லாம் பார்த்து ஒரு அட்ராக்டிவா இருக்கோ, இதை அடைஞ்சே தீரணும், இதை நான் புசிச்சே தீரணும், இதை வாங்கியே தீரணும், இதை உடுத்தியே தீரணும், இதை சாப்பிட்டே தீரணும், இதை அனுபவிச்சே தீரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது அப்படின்னா புரிந்து கொள்ளணும், பிசாசு உங்களுடைய மனதை கொஞ்சம் கொஞ்சமா வசனத்தினின்று விலக்கி, தேவனிடத்திலிருந்து விலக்கி உங்களை இச்சைக்கு நேராக அவன் கொண்டு போய் கொண்டிருக்கிறான் என்பதை புரிந்து கொள்ளணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பவுல் சொல்லுகிறார் இல்லையா, உலகத்தில் நிறைய காரியங்கள் இருக்குது, எல்லாவற்றையும் அனுபவிப்பதற்கு எனக்கு தகுதி உண்டு, ஆனால் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாத்தையும் அனுபவிக்கலாம், உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் அனுபவிக்கலாம், ஆனால் எல்லாம் தகுதியாயிராது. பிரசங்கியில் ஆண்டவர் சொல்லுகிறார், வாலிபனே உன் கண்களின் இச்சையில நட, எல்லாவற்றையும் படி நட, ஆனால் இவை எல்லாவற்றிலும் உன்னை நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதை அறிய என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பிசாசு அடுத்தது நமக்கு ஆண்டவருடைய கற்புள்ள கன்னிகையாக நம்ம வாழ விடாதபடிக்கு, நம்முடைய பரிசுத்தத்தை திருடி தேவனுடைய வருகையில காணப்பட முடியாதபடிக்கு நம்மை தடுக்கிற மற்றொரு ஆயுதம், தந்திரம் என்னன்னா கண்களின் இச்சை. எல்லா காரியங்களையும் அட்ராக்டிவா காட்டுறது மாத்திரமல்ல, அந்த பாவத்துக்கு நம்மை உட்படுத்தி விடுகிறான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்க போறோம். ஆண்டவரே, என்னுடைய மனதை கெடுக்கும்படி அப்பா அவன் பல ஆயுதங்கள் அல்லது தந்திரங்களை கொண்டு வரலாம், ஆனால் வசனத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிவோம் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, எங்களுடைய கண்களின் இச்சைக்கு நாங்கள் எங்களை விட்டு கொடுக்க மாட்டோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்போவுமே பாருங்க, ஆண்டவரை நீங்க பார்த்துட்டே இருந்தீங்கன்னா எல்லாம் மற்ற உலகத்தை மனிதர்களை பார்க்கும் பொழுது அது பரிசுத்தமாக இருக்கும்.
ஆனால் உலகத்தை பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுடைய கண்களுக்கு அட்ராக்டிவாக தெரியும், அது நமக்கு அசுத்தமாக மாறிவிடும். ஆகவே ஒவ்வொரு நாளும் உங்களுடைய பார்வை தேவனை நோக்கி இருக்க வேண்டும். தேவனை பார்க்க வேண்டிய விதத்தில் பார்க்கணும். தேவனை பார்க்க வேண்டிய இடத்துல நீங்க சாத்தானை பார்க்காதீங்க. நீங்க தேவனை பார்க்க வேண்டிய இடத்துல, வைக்க வேண்டிய இடத்துல உலக ஆசா பாசங்களை வைக்காதீங்க. ஆண்டவரை பாருங்க, ஆண்டவருக்கு முதலிடம் கொடுங்க. ஹல்லேலூயா. இப்போ ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் நம்மளுடைய இருதயம் எப்படி இருக்கும் தெரியுமா? நான் அழகா உங்களுக்கு சொல்றேன். ஃபாதர் ஒரு பாட்டு பாடியிருப்பார்ல, வேறொரு ஆசை இல்லை இயேசுதேவா உம்மை தவிர, உம்மை தவிர. எப்போ தெரியுமா? ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில். வேற ஆசையே இல்லை ஏசப்பா, உங்களை தவிர எனக்கு வேற ஆசையே இல்லை ஏசப்பா. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா போக 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 உங்களை தவிர எல்லாமே எனக்கு ஆசையாக இருக்கு ஏசப்பா. இப்படி மாதிரி உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண எனக்கு டைம் இல்லை, உங்களை பார்க்குறது, உங்களோட பேச, உங்களுடைய வார்த்தையை பேச எனக்கு டைம் இல்லை. மற்ற எல்லாமே ஆசையாக இருக்குது, எல்லாத்தையும் அனுபவிக்க ஆசையாக இருக்குது. உலக ஆசா பாசங்கள் சிற்றின்பங்கள் எல்லாமே எனக்கு ஆசையாக இருக்குது, உங்களை தவிர, உங்களை தவிர. ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்ம இந்த நேரத்தில் கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். லாக்டவுன் ஆரம்பித்த டைமில் அப்பா நீங்கள் மட்டும்தான் நம்ம பிடிச்சோம், ஆனால் இப்போ நம்ம யாரை பிடிச்சிட்டு இருக்கோம்? இன்னைக்கு என்ன சூழ்நிலையில் இருக்கிறோம்? நம்முடைய இருதயம் கர்த்தர் பக்கம் இருக்குதா, இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்டன்ஸ் ஆகி போயிட்டே இருக்குதா? பேதுரு ஆரம்பத்தில் கர்த்தரை பின்பற்றினான், எல்லாவற்றையும் விட்டு விட்டு. லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் கர்த்தரை பின்பற்றினான். அவனுடைய ஒரே ஃபோக்கஸ் ஆண்டவர் தான். ஆண்டவர் எங்கே இருக்காரோ அங்கே நான் இருக்கணும், ஆண்டவர் எங்கே இருக்கிற அங்கே இருக்கணும். அவர் மரிச்சா நான் மரிக்கணும், அவர் படுத்தா நான் படுக்கணும், அவர் நடந்தா நடக்கணும், அவர் கடலில் நடந்தா நான் கடலில் நடக்கணும், அவர் கூடயே இருக்கணும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக சாத்தான் அவனுடைய இருதயத்துக்குள்ள புகுந்த பொழுது அவன் தூரத்தில் பின் சென்றான் என்று லூக்கா 22 அல்லது 23ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கும். கெத்செமனே தோட்டத்திலிருந்து வெளியே வரும் பொழுது பேதுரு தூரத்தில் பின் சென்றான். அவனால் ஆண்டவரை விடவும் முடியல, ஆண்டவர் பக்கத்தில் பின் செல்லவும் முடியல. இன்னைக்கு உங்கள் நிலைமை என்ன? ஒரு காலத்தில், அதாவது பொதுவாக திருமணத்துக்கு திருமணமான அந்த கணவன் மனைவியை பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவியே சுற்றி வருவார், மனைவி கணவனையே சுற்றி வருவாங்க. அப்புறம் 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 பார்த்தா அவங்கவுங்க அவங்க வேலையை பார்ப்பாங்க. பேசுறது கூட சில கணவன் மனைவிக்கு டைம் கிடையாது, அப்படியே போயிடுவாங்க. செய்ய ஏதோ ஒரு கடமை மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் அப்படி ஆண்டவர் நம்மை எதிர்பார்க்கல. கர்த்தர் நம்மை அப்படிப்பட்ட மனவாட்டியாக தெரிந்து கொள்ளவில்லை. ஆண்டவரையே பார்க்கிறவர்களாக, ஆண்டவருக்காக வாழ்கிறவர்களாக, ஆண்டவரோடு கூட ஆளுகை செய்கிறவர்களாக தான் கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு நம்முடைய பார்வை வித்தியாசமாக மாறக்கூடாது. இடையில உலகம் வந்துடக்கூடாது. ஆண்டவருக்கும் நமக்கும் இடையில உலகம் வந்துடக்கூடாது. அதனால தான் அந்த சில சமயங்களில் பண ஆசை வந்துடும். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி போனார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. பணம் தேவை, ஆனால் பண ஆசையை, அதாவது பணத்தை இச்சிக்கும் பொழுது அது விசுவாசத்தை விட்டு வழுவி போக பண்ணி தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவை பிரித்து விடுகிறது. ஆமேன். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஒரே நோக்கம், ஆண்டவர் நம்மை நித்திய விவாகத்துக்கென்று நம்மை நியமித்திருக்கிறாரே, அவரோடு கூட வாழணுமே, அவர் வருகையில காணப்படணுமே. அவர் எனக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி விட்டு வரும்பொழுது நான் பிசாசோடு ஐக்கியம் வைத்திருக்க கூடாதே, பண ஆசையில விழுந்து விடக்கூடாதே, கண்களின் இச்சையில விழுந்து விடக்கூடாதே. இன்னும் பார்த்தீங்கன்னா உலக ஆசை. தேமா நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம், அடிக்கடி நம்ம இந்த நாட்களில் நம்ம பேசி கொண்டிருக்கிறோம் இல்லையா? 2 தீமோத்தேயு 4:10 சொல்லப்பட்டிருக்கும். தேமா இந்த பிரபஞ்சத்தின் மீது ஆசை வைத்து பிரிந்து போனான். ஹல்லேலூயா. பிரபஞ்சத்தின் மீது ஆசை, உலக காரியங்கள் மேல ஆசை, உலகத்தின் மேல ஆசை, உலகத்தின் மேல பற்று. பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில
நீங்க உலக காரியங்கள்ல ரொம்ப பற்று வைக்கிறீங்களா, ஆண்டவர் மேல பற்று வைக்கிறீங்களா? அதை கொஞ்சம் யோசித்து பாருங்க. சத்துரு தந்திரமாய் நுழைகிறது இதுதான். நம்முடைய கண்களில் உலகத்தை காட்டுவான். ஆண்டவர் 40 நாட்கள் சோதிக்கப்பட்டார் என்று சொல்லும் பொழுது அதில் லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் ஆண்டவரை பார்த்து பிசாசு ஒரு நிமிஷத்துல உலகத்தை எல்லாம் காட்டிட்டு அவன் சொல்றான், உலகம் அதனுடைய அதிகாரம் எல்லாம் என்னுடைய கையில் கொடுக்கப்பட்டு இருக்கிறது, நீ மட்டும் என்னை பணிந்து கொண்டால் எல்லாவற்றையும் உனக்கு கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லுகிறான். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லி அவனை விரட்டி விட்டார். எதற்காக அவர் அந்த சம்பவங்கள்லாம் எழுதி வைத்திருக்கிறார்னா, நம்மையும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று நம்முடைய மனதை கெடுக்கும்படி சாத்தான் தந்திரமாய் வருவான். அப்படி வரும் பொழுது இந்த உலகத்தை காட்டுவான். இன்னைக்கு உலகத்தை கையில காட்டிட்டான், செல்போன்ல காட்டிட்டான், ஃபேஸ்புக்கில். இப்போ நீங்களாம் நம்மளாம் இந்த நேரத்தில் உட்கார்ந்துருக்கிறோம். ஆனால் எத்தனை பேர் இதே நேரத்தில் உலக இச்சைகளுக்குள்ள, உலக ஆசாபாசங்களுக்குள்ள, உலக பிரபஞ்சத்துக்குரிய காரியங்களில் அந்த ஃபோனை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? நம்மளும் ஒரு காலத்தில் யூஸ் பண்ணோம். இன்னைக்கு ஆண்டவருடைய கிருபையினால ஆண்டவருக்காக நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ இதுலேயும் பிசாசு வந்து நம்மை உலகத்துக்குள்ளே அடிமையாக்க பார்ப்பான். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளணும், இந்த உலகம் எல்லாம் எனக்கு வேண்டாம். ஆண்டவர் சொன்னாரே, உன் தேவனாகிய கர்த்தரையே பணிந்து கொண்டு அவர் ஒருவரையே ஆராதிப்பாயாக. அதே மாதிரி நம்ம சொல்லணும், ஆண்டவரே நீங்க மட்டும்தான் என்னுடைய ஆசை, உங்களை மட்டும்தான் நான் ஆராதிப்பேன். இந்த உலக ஆசா பாசங்கள், உலக சிற்றின்பங்கள் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே என்று சொல்லி அதை குப்பையாக நம்ம எண்ணணும். ஆமென், ஹல்லேலூயா. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. ஆமென். நம்முடைய முகம் வெட்கப்பட்டு போகவே கூடாது. அப்படியானால் நாம் அவரையே நோக்கி பார்க்க வேண்டும். உலகத்தை பார்க்க கூடாது, உலக ஆசா பாசங்களை பார்க்க கூடாது, தேவனை நாம் பார்க்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. இன்னும் பார்த்தீங்கன்னா உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க வச்சிருவான். பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம், பிரபஞ்சத்தை காட்டுவான், அதாவது உலக ஆசைகளை காட்டுவான். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க வைப்பான். உலக மனுஷர்களை போல வாழ்வது, உலக மனுஷர்களை போல நாம உடுத்துவது, உலக மனிதர்களை போல உல்லாசமாய் சிற்றின்பமாய் வாழ்வது என்று அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில வாழ வைப்பதும் இந்த பிசாசுடைய ஒரு தந்திரம் தான். இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லணும், ஆண்டவரே நாங்கள் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க மாட்டோம் ஆண்டவரே. ஏனென்றால் எங்களுடைய ஒரே நோக்கம் உங்களுடைய வருகையில நாங்கள் காணப்படணும். ஆமென். உம்மோடு கூட நாங்கள் உறவாடணும். நித்தியமாய் உங்களோடு கூட மனவாட்டியாக, மனைவியாக நாங்கள் வாழணுமே தவிர இந்த உலகத்துக்கொத்த வேஷம் தரித்து அல்லது பிரபஞ்சத்தை பிடித்து கொண்டு உலகத்துக்குள்ள உள்ள காரியங்கள் மேல இச்சையாகி அதை நாங்கள் அனுபவித்து விட்டு நித்திய அக்கினிக்குள்ள நாங்க போகக்கூடாதப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க என்று ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்க வேண்டும். ஆமென். ஆண்டவர் ஒரு வேதனையோடு கூட ஒரு வசனத்தை எரேமியாவில் அவர் சொல்லுகிறதை நம்ம கொஞ்சம் வாஸ்தா நல்லா இருக்கும். எரேமியா 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். எரேமியா 2:6. என்னை விட்டு தூரப்பட்டு மாயை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டார்கள்? ஆமென். இதுல பார்க்கிறோம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, என்னை விட்டு தூரமாய் போய் மாயை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு அவர்கள் என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டார்கள். ஆண்டவர் எவ்வளவு வேதனைப்படுறார்ல. மாயை பின்பற்றி, அந்த மாயை என்றால் உலகம் எல்லாம் மாயை, உலக ஆசா பாசங்கள், சிற்றின்பங்கள், பண ஆசை, உலக இச்சைகள் எல்லாமே மாயை. இந்த மாயையை பின்பற்றி போறாங்களே, அவர்கள் என்னிடத்துல என்ன காரியத்தை கண்டார்கள்? இன்னொரு வசனம் 13ஆம் வசனம், எரேமியா 2:13. என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். ஆமென். ஆண்டவர் சொல்கிற 2 தீமை. ஒன்று, ஜீவ தண்ணீர் நீரூற்றாகி என்னை விட்டு விட்டார்கள். அடுத்ததாக, தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு அவர்கள் வெட்டி கொண்டார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சாத்தானுடைய தந்திரம்
ஜனங்களுக்குள்ளே நுழைந்து ஆண்டவரை விட்டு விடணும். ஏனென்றால் அவர் ஜீவ தண்ணீர் கொடுக்கிறவர். அவரை விட்டு விடணும். உலக வெடிப்புள்ள தண்ணீர்னா என்னன்னா, உலக மனிதர்கள், உலக ஆசாபாசங்கள், உலக சிற்றின்மங்கள், அதாவது ஜீவ தண்ணீரை குடிக்கிறவர்களுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது, அவர்கள் திருப்தியாயிருப்பார்கள். ஆனால் இந்த வெடிப்புள்ள தண்ணீர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எவ்வளவு குடித்தாலும் அது வெளியே போயிடும். எவ்வளவு உலக ஆசாபாசங்கள் சிற்றின்மங்களை அனுபவித்தாலும் அது வெளியே போயிடும். இந்த தீமையை பண்ணிவிட்டார்கள் என்று கர்த்தர் மனஸ்தாபப்படுகிறார். இன்னைக்கு பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் உண்மையை நின்று உங்கள் மனதை பிசாசு கெடுத்து விடுவானோ என்று பயந்திருக்கிறேன்னு சொல்றாரு. இன்னைக்கு நம்ம ஆண்டவரை பார்த்து சொல்ல போறோம், ஆண்டவரே, உலக ஆசாபாசங்கள், உலக சிற்றின்பங்கள், உலகத்தின் மேன்மைகள், பெருமைகள் எதுவும் என்னை உங்களை விட்டு பிரிக்காதப்பா, உங்களை விட்டு பிரிக்காது என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஏனென்றால் எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்க போற இந்த வேளையில ஒன்னே ஒன்று ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே, நீர் எங்களை நித்திய விவாகத்துக்கென்று நீர் நியமித்திருக்கிறீங்க. நீங்க வருகிற நாளை நாங்கள் அறியல, ஆனா ஒன்று தெரியும், நீங்க வருவீங்கன்னு தெரியும். ஆனா அந்த வருகையில நான் காணப்படும்படி உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காமல், உலகத்தின் பெருமை, செல்வம், சிற்றின்பம் எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு உம்மை நோக்கி பார்க்க, உம்மோடு கூட உறவாட, உமக்காக காத்திருக்க, உம்மை பின்பற்ற, உம்மை நேசிக்க, உமக்காக வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும் ஆண்டவரே. சத்துரு தந்திரமா எங்கள் குடும்பங்களுக்குள்ளே, என்னுடைய இருதயத்துக்குள்ளே நுழைய முடியாதப்பா என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? எல்லாரும் ஆண்டவரை நோக்கி எங்களோடு கூட இணைந்து ஜெபியுங்க. இந்த ஒரு பாடலை பாடும் பொழுது நம்ம எல்லாம் இணைந்து ஆண்டவரை நோக்கி வைராக்கியத்தோடு ஒரு ஜெபமாக நம்ம பாடுவோமா? உலகத்தின் பெருமை, சிற்றின்பம் எதுவும் என்னை பிரிக்காது என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பாடுவோமா? உலகத்தின் பெருமை, செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன். உலகத்தின் பெருமை, செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன். உடல் பொருள் ஆவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். உடல் பொருள் ஆவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். நானவராலயம் எனக்குள்ளே இயேசு, நானவராலயம் எனக்குள்ளே இயேசு. என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன். என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன். இயேசுவின் திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். ஆமென் சொல்லுங்க. இயேசுவின் பின்னால், ஆமென், நான் திரும்பி பார்க்க மாட்டேன் ஆண்டவரே, பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையை முன்னால், உலகமே பின்னால், சிலுவையை முன்னால், உலகமே பின்னால். இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசு சிந்திய இரத்தத்தினாலே இப்பொழுது கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய இரத்தம் இப்பொழுது உங்க மேல விழுந்து கொண்டிருக்கிறது. ஆமென். உலகத்தின் காரியங்கள், எல்லா சிற்றின்பங்களை எல்லாவற்றையும் விடுதலையாக்குகிற இரத்தம், இயேசுவின் இரத்தம், ஆமென், உங்கள் மேல விழுந்து கொண்டிருக்கிறது. உலகத்தின் பெருமை, செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன். உடல் பொருளாவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து. ஆமென். உண்மையா சொல்லுங்க அப்பாவை பார்த்து. உடல் பொருளாவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து வைத்தேன். நானவராலயம் உங்களை தவிர வேற யாரும் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. நானவராலயம் எனக்குள்ளே இயேசு. என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன். என்ன
நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன். இயேசுவின் பின் நான் உங்களை மட்டும்தான் அப்பா. திரும்பி பார்க்க உம்மை நாங்கள் ஃபாலோ பண்ணுகிற ஆண்டவரே, உம்மை பின்பற்றுகிற ஆண்டவரே, திரும்பி பார்க்க மாட்டேன் ஆண்டவரே. இயேசுவின் பின் நான் திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய வருகை சமீபமாய் இருக்கிறது ஆண்டவரே. அந்த வருகையிலே நாங்கள் காணப்படும்படி கரைத்திரையற்ற ஆண்டவரே கன்னிகையாக, பரிசுத்த மணவாட்டியாக ஆண்டவரே உமக்காக நாங்கள் காத்திருக்கும்படி ஆண்டவரே உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் என்று யாரெல்லாம் என்னோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் மேல சிலுவையில சிந்தின உம்முடைய இரத்தம் விழட்டும் அப்பா. இயேசுவின் இரத்தம் விழட்டும். சத்துருவின் கிரியைகள் அழிக்கப்படட்டும். உலகத்தின் பெருமைகள், ஆசா வாசங்கள், பண ஆசைகள், இச்சைகள், உலகத்துக்கு ஒத்த வேஷங்கள் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரை அழிக்கப்படுவதாக, கடந்து போவதாக. உம்முடைய இரத்தத்தினால் நம்முடைய பிள்ளைகளை கழுவுங்கப்பா. ஒரு விஷயம் நம்முடைய பிள்ளைகளை கழுவுங்கப்பா. ஒரு விஷயம் நம்முடைய பிள்ளைகளை கழுவுங்கப்பா. இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தம் ஜெயம். ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளை அப்பா பிசாசின் கிரியைகளில் இருந்து விடுதலை ஆக்குவீராக. உலக செல்வத்தின் இருந்து, உலக பிசாசின் ஆசை இச்சைகளில் இருந்து விடுதலை ஆக்குவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுடைய ஆண்டவரே ஒரு கற்புள்ள கன்னிகையாக உம்முடைய வருகையிலே காணப்படத்தக்கதாக, நித்தியமாய் உம்மோடு கூட அரசாட்சி செய்யும்படியாக, உம்மோடு நாங்கள் ஆளுகை செய்யும்படியாக, உம்மோடு கூட வாழும்படியாக எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. உம்முடைய வருகைக்கென்று ஆயத்தப்படுத்துங்க. நீங்க வரும் நாளையாவது நாங்கள் அறிந்திருக்காவிட்டாலும் ஒன்று தெரியும் ஆண்டவரே, நீங்க வருவீங்கன்னு எங்களுக்கு தெரியும் அப்பா. ஆகவே நாங்கள் விழித்திருக்க, பரிசுத்தமாய் எங்களை காத்துக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நாம ஜெபிப்போம். தேவன் அற்புதங்களை செய்வார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாகர்கோயில் வட்டாரங்களிலிருந்து அதிக பேர் எங்களோடு தொடர்பு கொண்டு ஜெபிக்கிறீங்க. அங்கேயே ஜெபிப்பதற்கான ஒரு அருமையான தேவ பிள்ளைகளை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அவங்க ஊழியத்தினுடைய சகல காரியங்கள், மற்ற விவரங்களை கூட நீங்கள் அவங்களோடு கூட ஷேர் பண்ணலாம் என்று நான் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்வோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.